நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் தான் மதராசி. இந்த படத்துடைய போஸ்டர் கூட ரீசெண்டாக வந்தது. இன்னும் 50 நாட்களில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. அப்படி பார்த்தா செப்டம்பர் 5 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா எங்கே வைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட வந்து டேட் கேட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியும், அனிருத் அவங்க. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அனிருத் அவர்கிட்ட வந்து இந்த டேட் வந்து இன்னும் ஃப்ரீயாகவே இல்லை, கொஞ்சம் பிஸியாகவே இருப்பார் போல். அந்த பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற லைக் அப்புறம் இன்னும் 2 படங்களோட ரெக்கார்டிங்கில் பிஸியாக இருக்கிறார் அடங்குது. ஸோ அதனால் வந்து இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஆனால் லண்டனில் வந்து நடக்க போகிறதாக ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. எது எப்படியோ சிவகார்த்திகேயன் மற்றும் அனிருத் கோம்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து ரொம்பவே மாசாக இருக்கும், நல்லாவே இருக்கும், ஜாலியாக. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். விரைவில் ஆடியோ லான்ச்சுக்காக வெயிட்டிங். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர் வந்து D54 படத்தோடைய பூஜை வந்து இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆனது. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ராஜா. ஸோ அவர் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போர் தொழில் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றிக்கு அப்புறம் ஸோ இந்த படத்தை D54 வந்து பண்ண போகிறாரு. ஸோ இந்த படத்தில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே அவங்க தான் வந்து கமிட் ஆகி ஹீரோயினாக பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு அவங்கள வந்து கமிட் பண்ணியிருக்காங்களாம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சிக் ப்ராப்ளம். ஸோ பூஜா ஹெக்டே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கமிட் ஆன தெலுங்கு படத்தில் வந்து அவங்க பிஸி ஆனதுனால ஸோ இவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ மமிதா பைஜு அவங்க தான் வந்து இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இந்த D54 ஹீரோயினாக கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பேர் வந்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நம்மளும் வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிச்சிருக்கிற படம் தான் கூலி. ஸோ இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ். ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எல்சியுங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் கேரளா ஆக்டர் வந்து ஒருத்தர் சோபின் சாகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் ஒன்று கூலி படத்துலேருந்து ரிலீஸ் ஆனிச்சு. அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு என்ஜாய் பண்ணி பயங்கரமாக வேறு லெவலில் டான்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ணி பாட்டு வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு பயங்கரமானு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சோபின் சாகர் வந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காராம். இந்த மாதிரி ஒரு ரஜினி சார் படத்தில் நடிச்சு இந்த மாதிரி ஒரு சாங்கு டான்ஸ் பண்ணி நம்ம இவ்வளோ வைரலாக இருக்குமே இங்கே அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே அவர் கேரளாவில் வைரல் தான். இந்த சாங் மூலிமா இன்னும் வந்து அவருக்கு பயங்கரமாக ரீச் கிடச்சிருக்கு, இந்த சாங் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் ஏன் இப்போ சொல்கிறோம்னா, இந்த சோபின் சாகர் நடிக்க வேண்டிய கேரக்டரில் வந்து பகத் பாசில் அவர் தான் வந்து நடிக்க வேண்டியதாக இருந்துச்சாம். இப்போ வந்து பகத் பாசில் வந்து இந்த சாங்கை பார்த்துட்டு ஐயோ பேசாமல் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் போல், நம்மளே நடிச்சிருந்துருக்கலாம் போல். ஸோ அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணுறதா சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. எது எப்படியோ ஆனால் அவர் இது ஏற்கனவே வேட்டையன் படத்தில் வந்து ரஜினி சார் கூட நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படம் வந்து கொஞ்சம் நல்லாவே போகல. ஸோ அதனால் இவர் ஒரு வேலை திங்க் பண்ணாரோ தெரியல. கூலி படத்தோடைய அந்த கதையும் மாரிஷன் படத்தோடைய கதையும் கேட்டுட்டு மாரிஷன் படத்தில் தான் நடிக்க போகிறதா உறுதியாக அவர் இருந்ததா அப்படின்னும், மாரிஷன் படம் கதை ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையில் வர ரோலை விட இன்னும் சிறப்பாக இருந்ததாகவும் பகத் பாசில் திங்க் பண்ணதாகவும் அந்த படத்தில் போய் இப்போ பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பகத் பாசில் அவர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி கால்சிக் ப்ராப்ளம்ல கூட நடிக்காமல் போயிருந்து எது எப்படியோ. ஆனால் இந்த பாட்டு இப்போ வைரல் ஆனதில் பகத் பாசில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நம்மளே பண்ணியிருந்துருக்கலாம் போலியே அப்படின்னு திங்க் பண்ணுறதா அவர் தரப்பில் இருந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆக்டர்ஸ் ரஜினி சார், சிவகார்த்திகேயன், தனுஷ், அந்த பகத் பாசில். ஸோ இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு சினிமா நியூஸஸ் வந்து நம்ம தந்திருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் வந்து டெய்லியும் சினிமா நியூஸஸ் வரும். ஸோ எப்படிலாம் பண்ணலாம் சினிமா நியூஸஸ் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.